குட்டி விலாகோட டே 40 பார்க்கலாமா? இன்றைக்கி சண்டே, அதுவுமா கொஞ்சம் லேட்டாக தான் ஏஞ்சிருந்தேன். ஃபஸ்ட்டே போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். வெளியே ஷீட் வேலை இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல நான். அப்போ அங்கே கொடியெல்லாம் கழட்டி விட்டுருந்தாங்க. அதனால் துணி காய போடுறதுக்கு இடமே இல்லை சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், கொடை ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ள நிஷானோட சின்ன சின்ன ட்ரௌசர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் காய வைக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருந்தேன். பார்த்தா வீட்டில் இருக்கிற துணி பூரா இப்போ அந்த கொடையில் தான் இருக்குது. காலையில் ஏஞ்சி வேலையாக அதெல்லாம் மடக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு இடியாப்பம் செஞ்சு தேங்காய் பால் தான் செஞ்சுருந்தேன். எப்பயுமே மாவு எடுக்கும்போது கரெக்டாக தான் வரும் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம். இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. விபாவை பற்றி தெரியும்ல, ஸ்கூல் இருந்தாலே எழுப்புறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படணும். இன்றைக்கி ஸ்கூல் வேறு இல்லையா, அவ்வளோதான் போச்சுன்ற மாதிரி தான். அதனால் இந்த மீதி இருக்கிற மாவு எடுத்து இந்த அம்மா கையில் கொண்டே கொடுத்தேன் எழுப்பும் போதே. இந்த மாதிரி மாவில் விளையாடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் விபாக்கு. ஆனால் அவங்க அப்பா சுத்தமாக விட மாட்டாங்க. என்ன இவ்வளோ மாவு எடுத்து குழந்தை கையில் கொடுத்துருக்கேன் அப்படிம்பாங்க. அதனால் நான் அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை. விபாவை எழுப்புனதும் கையோட நிஷானும் ஏஞ்சி வந்துட்டான். அவர் இது நிலா நினச்சிட்டு வா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு மேலே வெயிட் பண்ணால் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ப்ரஷ் பண்ணிவிட்டு 2 பேரையும் குளிக்க வச்சாச்சு. குளிக்க வச்சுட்டு நம்ம உள்ளே கூட்டிகிட்டு வரும்போதே அவர் சாமி கும்பிடுவார். அது இப்போ ஒரு பழக்கம் மாதிரி ஆயிடுச்சு. முருகா அப்படின்னு சொன்னால் வாய் திறந்துடுவாங்க சாப்பிட்றதுக்காக. நார்மல் டைமில் நம்ம முருகா அப்படின்னு கூப்பிட்டா இவர் ஓம் அப்படின்னு சொல்கிறாரு. அது அவங்க தாத்தா சொல்லி கொடுத்ததா இல்லை எப்படி கற்றுக்கினேன் அப்படின்னு எனக்கு தெரியல. டெய்லி நான் சாமி கும்பிடும்போது நானும் மந்திரம்லாம் சொல்லி கொடுப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஓம்னு சொல்லி கொடுக்குறதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல. எப்பயுமே குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கான சாப்பாடு அவங்க சாப்பிட மாட்டாங்க. மற்றவங்க தட்டில் என்ன இருக்கோ அதை தானே சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் நிஷானும் 2 பேருக்கும் இன்றைக்கி இடியாப்பம் தான். ஆனால் விபா தட்டிலேருந்து போய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. சென்னை தான் ஒருத்தங்க தனியாக சாப்பிட்றது, இன்னொருத்தங்க எப்போயா சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் நான் பார்க்குறேன். எங்கள் வீட்டிலலாம் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸ்கூலில் போகும்போது நம்ம ஸ்கூலில் சாப்பிட்றது, மற்றபடி வீட்டில் இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து ஒரே டைமில் தான் சாப்பிடுவாங்க. இங்கே இருக்கிற மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் எங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. எல்லார் வீட்லேயும் டேபிள் இருக்கும். கீழே இருக்காங்களோ டேபிளில் இருக்காங்களோ, ஆனால் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது அது ஒரு தனி சந்தோஷம்தான்.